அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து காது வந்து அந்த அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது காற்று. காற்றுடைய குணம் ஸ்பர்சம். இந்த ஸ்பரிசத்துக்கு நம்ம உடம்புல இருக்கிறது இது ஸ்கின், தோல். இந்த அதை அது வந்து நம்ம ஸ்பரிசத்தினால உணர்றோம். ஸோ அதனால் வந்து இந்த பஞ்சபூதங்களில் இந்த பஞ்ச தன்மாத்திரைகளோட ஆர்டர்லேயே இதுவும் நம்மளுடைய ஞானேந்திரியங்களும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஞானேந்திரியங்கள்னு பேர். இந்த காது, அடுத்தது ஸ்பரிசத்தை உணர்ற இது மெய். அதுக்கப்புறம் ரூபம். இந்த ரூபத்தை பார்க்கறது கண். அந்த கண்ணு தான் ஞானேந்திரியத்தில் மூணாவதாக இருக்குது. இப்போ கண் வந்து அக்னி, அக்னிக்கு ரூபம் இருக்குது. அந்த ரூபத்தை அதனுடைய தன்மாத்திரை ரூபம். அந்த ரூபத்தை நம்ம கண் மூலியமாக இதை பார்க்கணும். அதனால அது. அடுத்தது ரசம். ரசத்தை வந்து நாக்கு. நீர் தான் வந்து ரசத்துக்கு ஆதாரம். எல்லாத்துலேயுமே அந்த நல்ல ஜலம் இருந்தால் தான் நீங்கள் பண்ணுற சமையலே நல்லா ரசமாக இருக்க முடியும். ஏன்னா அந்த ஜலத்தில் தான் அந்த ரசம் இருக்குது இல்லையா? கண்ட தண்ணியை போட்டோம்னா சமையல் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து அந்த ரசம் வந்து அந்த தண்ணியில் தான் இருக்குது. அதனால் வந்து அந்த ரசம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ரசத்தை நாக்கில் ஒரு இவ்வளோதான் 1.5 இன்ச்சு தான் இருக்குது இந்த நாக்கு. இந்த இதுக்குள்ள லட்சக்கணக்கான இது இருக்குன்ற அந்த என்ன சொல்கிறது, இந்த பட்ஸ் அது மூலியமாக தான் வந்து நம்ம ருச்சியை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து அந்த நாக்கு வந்து அந்த நிலத்தோட நீரினுடைய இது. அதனால தான் நீரே வருது. எப்போதான் அந்த இந்த உமிழ்நீர் இருந்துகிட்டே இருக்க, அந்த உமிழ்நீர்லேயே அது எப்போ மூழ்கி கிடக்குது. அதுதான் ஒரு தமிழகம் சொல்லுவான். நாக்கு வந்து கணாக்கணான்னு பேசிடுது. கணாக்கணா உங்களை ஒருத்தர் திட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்கிறான், உடனே இனிமேல் பேசினேன் உன் பல்ல உடப்பேங்கிறான். இந்த நாக்கு பேசினதெல்லாம் நாக்கு, அடி வாங்குறது பல்லு. இத்தனைக்கும் அது வருவா. அந்த நாக்கு பேசுறதெல்லாம் பேசிட்டு அந்த உமிழ் நீரில் கூலாக வேற உட்காந்துருக்குது. பேசுறதெல்லாம் பேசிட்டு கூலாக உட்காந்துருக்கு. அவன் பல்லோட பேங்கிறான். நாங்கள் இருப்பேன்னு சொல்றது, பல்லோட பெண்ணுன்னு சொல்கிறான். அதனால அந்த நாக்கு வந்து அதனால தான் யாகாவாராயும் நாகாக்க காவாக்கா சோகாப்பா சொக்கிழப்பு அப்படிங்கிறாரு வள்ளுவர். அதனால நாக்கை காப்பாற்றணும். நான் 2 விஷயத்திலும் நாக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்று கண்டதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு காட்டிடுறது. அதே போல் பேசுறதும் ஜாக்கிரதையாக பேசணும்னா, நான் நாக்குனால சரியாக பேசணும்னா அதனாலேயும் நமக்கு ப்ராப்ளம். அதனால் வந்து அடுத்தது அந்த நாக்கு. அடுத்தது நிலத்திலேயும் வந்தது வாசனை. அந்த வாசனை உங்களுக்கு மூக்கு. ஸோ இந்த காது, மெய், கண், நாக்கு, மூக்கு இது ஞானேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியங்கள். அதுக்கப்புறம் பஞ்ச கர்மேந்திரியம். இப்போ இதெல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜெகத் பிரகிருத்தியில் சூக்ஷ்மமாக இருந்துருக்கு. டாட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு டாட்டா இருக்குது, அப்படி சூக்ஷ்மமாக இருந்துருக்கு. அந்த ஒரு டாக்டர் எடுத்து பகவான் சுற்றி கொண்டு வரான். ஆகாயம் வருது, அடுத்து காற்று வருது, அக்னி வருது, நீர் வருது, நிலம் வருது. இதனுடைய இதுலேருந்து சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இந்த சரீரத்தை உண்டாக்கணும் அப்படின்ட்டு இந்த சரீரத்தில் காது, மெய், கண், நாக்கு, மூக்கு இதெல்லாம் ஞானேந்திரியங்களாக வந்துருச்சு. எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கலாம் சொல்லுங்க. இப்போ அடுத்தது பஞ்ச கர்மேந்திரியங்கள். அதை வந்து சூக்ஷ்மமான இடத்துலேருந்து பகவான் சுட்டி கொள்வார். அப்படி கொண்டு வரது இந்த சரீரத்துக்கு கை. கர்மேந்திரியங்கள்னா கர்மாவை செய்யக்கூடிய இந்திரியங்கள். இது ஞானேந்திரியங்கள்னா அது உணர்வு மூலமாக சொல்கிறது. ஞானங்கிறது ஒரு உணர்வு. அதனால் அதெல்லாம் ஞானேந்திரியங்கள்னு பேர். ஆனால் இதெல்லாம் வந்து செயல்படுறது. அதனால இதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர். கர்மாவை செய்யறதுனால இது கர்மேந்திரியங்கள்னு பேர். என்னென்ன அப்படின்னா கை, கால், வாயு, பாயு, உபஸ்தம். அப்படி கை, காலுன்னா நம்ம கையினால் லிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம். கால்னால் நடக்கிறோம், வாயினால் பேசுகிறோம், சாப்பிட்றோம், இதுக்கெல்லாம் வாயு. அதுக்கப்புறம் பாயு இனப்பெருக்கிறதுக்கு ஒரு உறுப்பு. அதுக்கப்புறம் உபஸ்தம் கழிவுகளாக வெளியில் போகிறதுக்கு உறுப்பு. ஸோ இதெல்லாம் வந்து கர்மங்களை செய்கிறது. அதனால் கர்மாவை செய்யறதுனால இது எல்லாத்துக்கும் வந்து கர்மேந்திரியங்கள்னு பேர். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 4 5 பார்த்துட்டோம். ஸோ 4 5 20 ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 4 தனித்தனியான விஷயங்கள் 4 இருக்குது. அது வந்து ஒன்று மனசு. அடுத்தது
இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பகவான் வந்து இந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கு காரணமே வந்து ஜீவாத்மா வந்து ஒரு ஜடம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அவன் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி மோட்சத்துக்கு வரணும், அதுக்காக தான் வந்து இந்த சிருஷ்டி பண்ணுறான். ஸோ இப்போ அந்த அதெல்லாம் அதுக்காக என்ன பண்ணா, இப்போ இதெல்லாம் இருந்தால் போகாது. இப்போ நமக்கு வந்து சரீரத்துக்கு இதெல்லாம் தேவை, இந்த பஞ்சபூதங்கள் இதெல்லாமே தேவை, இது எல்லாமே கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் மனம் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறான். இந்த மனசுடைய தன்மை, இந்த இப்போ நம்ம வந்து மனம் எது கொடுக்குறோம் பகவான்? இப்போ இந்த கை காலம் எதுக்காக கொடுக்குறான்? பகவான் அர்ச்சனை பண்ணணும், தீர்த்த யாத்திரை போகணும், பகவான் ஆராதனை பண்ணணும், அதுக்கு கர்மேந்திரியங்கள். காது நாக்கு இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறான்? பாடுறதுக்கு, காதால் கேட்கறதுக்கு, அதுக்காக தான். இவர் திருநாவுக்கரசு கூட அழகாக ஒரு பிடிக்கிறேன், இந்த உறுப்புகள்லாம் வந்து பகவானுடைய சேவைக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அதுபோல் இதெல்லாம் வந்து ஸ்தூலமான விஷயங்கள். இதுக்கப்புறம் சூட்சமான விஷயங்கள் போகணும். அப்போ தான் வந்து அந்த ஏன்னா இவன் பகவான்கிட்ட போனவர் தான் பர்பஸ். பகவான் ஒரு அதி சூட்சமான வஸ்து, இவன் அடைய வேண்டியது மோட்சம், அதுவும் சூட்சமான விஷயம். ஸோ அப்போ சூட்சமான விஷயங்கள் அடையணும்னா இவன் சூட்சமான விஷயங்கள் இவனுக்கு இருக்கணும். இருந்தால் தான் அதன் மூலம் சாதனை பண்ணி அந்த சூட்சமான விஷயம் போக முடியும். வெறும் ஸ்தூலமான விஷயங்களை வச்சுட்டு வந்து சூட்சமத்தை அடைய முடியாது. சூட்சமத்தை அடையினா இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்கணும். அதனால தான் இங்கே நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கான். என்னென்ன? முதல்ல மனசு தான் வந்து முதல்ல ஆசைப்படுறது. அது மனுஷனுக்கு ஆசை ரொம்ப முக்கியம். சாதாரண புத்தகம் சொல்கிறார், ஆசையினாலே தான் எல்லாம் கெட்டு போகிறது, ஆசையே கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் அப்படி சொல்லவே இல்லை. ஆசை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆசை இருந்தால் முதல்ல ஒரு ஆசை இருந்தால் தான் ஒரு காரியம் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு எந்த ஆசையாக பண்ண லௌகிகமாக அது வேறு விஷயம். ஏதோ ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை இருந்தால் தான் 4 பேர் இருந்தாலும் போதும் இந்த சாஸ்திரிய சமாஜம் நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அது இருக்கிறனால இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆசை தான் பேஸ்ட். அந்த ஆசை இல்லைன்னா எல்லாத்தையும் போடா அப்படின்னு போயிடாது. அந்த ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது. அந்த ஆசை இருந்தால் தான் வந்து இந்த ட்ராவல்ங்கிறதே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம போய் பகவானை போய் சேரணும், இந்த ட்ராவலிங் ஆரம்பிக்கணும்னா அது முதல்ல நம்மளுக்கு மனசுல ஆசை இருக்கும். ஈசனின்ன சரண பஜனே ஆசையுண்ட மாடுவேனோ தோஷராசி நாச மாடோ ஸ்ரீச கேசவா அப்படிங்கிற கனகதாசர் மகான் இந்த 24 தத்துவத்தை பேர் பண்ணி 24 நாமாவை சொல்ற. பின்னாடி இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் சொல்ற, பெருசாக போவது. அதில் முதல் வார்த்தையே இதான், ஈஷா நின்ன சரண பஜனே ஆசையுண்ட மாடுவேனோ அப்படிங்கிற. ஆசையினால பண்ணுவேன், ஆசையினால பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஆசை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மனம்ங்கிறது அந்த மனசுடைய சுபாவமே வந்து என்னென்னா ஆசைப்படலாம். அதுக்கு வந்து இது நல்லதா கெட்டதா பெருசா சின்னதா உத்தமமா அமரமா அதமா அதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு போடணும்னா அது ஆசைப்பட்டுரும், அவ்வளோதான். அது அதனுடைய சுபாவம். எப்படி வந்து ஆகாயத்துக்கு சப்தம் சுபாவமோ அக்னிக்கு சுடுறது சுபாவமோ அந்த மாதிரி மனசுடைய சுபாவம் என்னன்னா இயற்கையான அப்படின்னு ஆசைப்படுறான். நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆசையை நல்வழியில திருத்தணும். அண்ணாடு சொல்றாங்க, மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் என்பாங்கிறான். காமங்கள் அழின்னு சொல்லுறாங்க, மாற்றேலோர் என்பா இறைவன் பக்கமா திருப்பி விடுகிறான். மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் என்பாங்க. நம்மளுடைய ஆசைகளை வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு, எதிர்வியாவோ எங்கெங்கோ போயிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டாள் சொல்றா, இந்த ஆசையெல்லாம் அழிக்க முடியாது, மனசெல்லாம் அழிக்க முடியாது. ஏன்னா அது தத்துவம், இதில் பகவான் படைச்சது மனசு. நீ அதை அழிக்க முடியாது, மனசெல்லாம் அழிக்கவே முடியாது, ஆசையெல்லாம் அழிக்கவே முடியாது. அந்த ஆசையை என்ன பண்ணோம்? அதில் பகவான் பக்கமாக திருப்பணும். அதுதான் இங்கே பர்பஸ். அந்த மனம்ங்கிறது ஆசை. அதுக்கப்புறம் புத்தி அப்படின்னு ஒரு தத்துவம். இது 20, 21, 22வது தத்துவம் இந்த புத்திங்கிறது. இந்த புத்தி என்ன பண்ணுறது? இந்த மனம் ஆசைப்பட்ட விஷயத்தை உழைத்து ஆராயிடும். இது நன்மையா தீமையா, இதனால் லாபமா நஷ்டமா, இதெல்லாம் ஆராயக்கூடிய விஷயம் வந்து மனசு கிடையாது. அது பிளைண்டாக ஆசைப்படும். எதாக இருந்தாலும் சரி, ரோடுக்கு வந்துன்னா ஆசைப்படும், அவ்வளோதான். அது பிளைண்டு. அதுக்கப்புறம் புத்தி வந்து அடுத்த ஸ்டேஜ், அது கொஞ்சம் யோசிக்கும், இது சரியா தப்பா,
நல்லதா கெட்டதா லாபமா நட்டமா, இந்த டூயல்ஸை வந்து இந்த புத்தி வந்து யோசிக்கும். அதுக்கு தான் அந்த புத்தியை கொடுத்துருக்கான் பகவான். அதுக்காக தான் நம்ம புத்தி கொடுத்துருக்கான். அந்த புத்தியினால எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எது பகவானுக்கு உகந்த விஷயங்கள்னு தெரிஞ்சுட்டு, பகவத் பிரீத்தியர்த்தமாக எது பண்ண முடியும் அப்படின்னு அந்த புத்தியினால தெரிஞ்சுட்டு, அந்த மனப்பூர்வமாக இந்த கைகள் கால்கள் சின்ன ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இந்த புத்தி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் சித்தம். இந்த சித்தங்கிறது என்னன்னா நன்மையை மாத்திரமே எடுத்துக்கணும். எப்படி புத்தி வந்து நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு, இந்த சித்தம் இருக்கே அது வந்து நல்லதை மாத்திரமே எடுத்துக்கணும். அது அப்போ அந்த சித்தம் நமக்கு சித்தம் தெளிவாக எடுத்துன்னா இது என்ன இன்னொன்று ஒரு வாக்கியம், சித்தம் தெளிந்தால் பூஜை கூட பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம் ஏன்னா சித்தத்தில் தான் நம்ம உண்மையான பூஜை வந்து சித்தம் வந்து சுத்தமாக இருக்கிறதா, சித்த சுத்தி தான். இத்தனை சம்சாரங்களும் எதுக்காக சொல்லியிருக்காங்க, சித்த சுத்திக்காக சொல்லியிருக்காங்க. இந்த சித்தம் சுத்தமாக இருக்கிறா நன்மையை மாத்திரம் எடுத்துட்டதுன்னா அது வந்து களங்கம் இல்லாமல் இருந்ததுன்னா பகவான் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த சித்தம் அதனால தான் அங்கே சிதம்பரத்தில் வந்து சித்தம்பரம் அதான் அது சித்தத்தில் அந்த வெளி தெரியுது. அம்பரம்னா அந்த வெளி, இந்த வெட்ட வெளி, அந்த சித்திர அந்த வெளி தெரியணும், அந்த பிரகாசம் தெரியணும், நடராஜனுடைய பிரகாசம். அது தெரிஞ்சால் நம்ம அடுத்தது பகவான் கொள்ளும். ஆனால் அந்த சித்தம் வந்து இது இத்தனையும் போய் கடைசியில் 24வது தத்துவம் அகங்காரம்னு போயிடும். இந்த அகங்காரங்களும் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்னா ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன், சிவன் பிடிச்சவன் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த அகங்காரம் இல்லை. இது இந்த 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 அகங்காரங்கிறது நான் அப்படிங்கிற உணர்வு. பகவான் ரமணர் மகிழ்ச்சி இதைத்தான் வலியுறுத்துறார். முதல்ல அவருக்கு சொல்றதே என்ன சொல்ற, நான்கிறத உணரணும். நீ யார் நீ யார் கேட்டுக்கோ. முதல்ல நான் யார். இப்போ நான் வந்து இந்த சரீரம் இல்லை, இந்த மனசு கிடையாது, இந்த புத்தி கிடையாது, இந்த சித்தம் கிடையாது, இதெல்லாம் நான் கிடையாது, இதெல்லாம் நாம கிடையாது. அப்போ நான் யாரு? இந்த ஜீவாத்மா தான் நான். அந்த நான் தான் அதை நான் அப்படின்னு உணர்றேன் இல்லை, அதுதான் அகங்காரம். அந்த அகங்காரம் இது லௌகீகமாக சொல்ற அகங்காரம் மமக்காரம் வேற. அது வந்து திருமூர்த்தரமாக சொல்றது அகங்காரம் நான் தான் அப்படிங்கிறது, அப்புறம் என்னோடது அப்படிங்கிறது, அதெல்லாம் லௌகீகமான செலவு. இந்த தத்துவார்த்த ரீதியில் சொல்ற அகங்காரம் என்னன்னா நான் அப்படிங்கிறத உணரும். இப்போ நான் வந்து இந்த சுத்தமான சித்தத்தோட நன்மை தீமைகளை தெரிஞ்சின்ற புத்தியோட நல்ல மனசோட நல்ல கை கால்களை வச்சுட்டு பகவான் ஆராதனை பண்ணி அவன் போய் சேரும். இந்த ஆர்டரில் போய் இப்போ அப்படி வந்து ஆர்டர் வந்து இப்போ இங்கேருந்து எடுத்துட்டோம்னா எதுக்காக பகவான் வந்து இதை படைச்சான் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த ஜீவாத்மா, அது 25வது தத்துவம். இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது 25வது தத்துவம். இதை இப்போ இந்த அகங்காரம் சொன்னேனே அதனுடைய ஒரு விரிவு தான் இந்த ஜீவாத்மாங்கிறது. இந்த ஜீவாத்மா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா அவன் வந்து சுத்தமாக இருக்கான். இந்த ஜீவாத்மா வந்து சுத்தமாக இருக்கான். ஆனால் மோட்சத்துக்கு போகிற ஒரு லெவலில் இல்லை, மோட்சத்துக்கு போகிற நிலைமையில் இல்லை. ஏன்னா சம்ஸ்காரங்கள் வந்து சேரணும். சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சால் தான் அந்த ஜீவாத்மா வந்து இதுக்கு போய் சேர முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். அந்த சம்ஸ்காரத்துக்காக தான் இந்த சரீரத்தை மனம் புத்தி சித்தம் இதெல்லாம் பகவான் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த மனசு புத்தி சித்தம்லாம் என்ன பண்ணிவிடுறது, இவனை லௌகிகத்தை எடுத்துன்னு போயிடும். இந்த சரீரம் கண்டுபிடிச்சு சரீரம் கொடுத்தோட பர்பஸ் வந்து பகவானை ஆராதனை பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போய் பகவான் போய் சேர முடியாதபடி இந்த இதுகளாகவே தன்னலாயிடும். பகவான் எதுக்கு கொடுத்தானோ அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால இந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போக முடியாது. அது அதாவது இந்த சரீரத்துக்குள்ள சிறப்பட்டு கிடக்குது. இந்த சரீரம் போனால் வெளியில் வந்தாலும் இன்னொரு சரீரத்துக்கு போடுது. மொத்தத்துக்கு ஒரு சரீரமாக மாறி அப்படி போயிட்டே இருக்கு ஜீவாத்மாவுடைய யாத்திரை. எப்போ முடியும் இந்த ஜீவாத்மா யாத்திரைன்னா கடைசியில் அந்த இது போய் சேர்ந்தாதான், மோட்சத்துக்கு போய் சேர்ந்தாதான். அதுக்கப்புறம் இந்த சரீரம் வராது. இந்த பஞ்சபூதனோட பேசுகிற இந்த சரீரம் இருக்கே அதுக்கப்புறம் வராது. மோட்சத்துக்கு போனால் தான் இதுக்கு வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ். அது வரைக்கும் இது வந்து டிபெண்ட் தான். அதனால் வந்து இதுக்குள்ளே மாட்டின்னு இப்போ தவிச்சுருக்கு. இந்த ஜீவாத்மானா என்ன? இப்போ இத்தனை நாளைக்கு நம்ம பார்த்தோமே
இது எல்லாமே ஜடம். பஞ்சபூதங்கள், சப்த ஸ்பர்சங்கள், பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, புத்தி, சித்தம், இது எல்லாமே ஜட வஸ்து. ஜட பிரகிருத்திலேருந்து பகவான் எடுத்து ஸ்தூலத்தை கொண்டுருக்கான், சிருஷ்டி கொண்டுருக்கான். ஆனால் இது எதுவுமே இது கிடையாது, உயிர் உள்ளதே கிடையாது, சேத்தனம் கிடையாது. சேத்தனம் அப்படின்னா உயிர் உள்ள வஸ்துன்னு இருக்கும். இப்போ இந்த ஜடத்துக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, அதெல்லாம் ஜடம் அச்சேத்தனம், இந்த ஜீவன் சேத்தனம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் சேத்தனம், இந்த ஆனால் இதுக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கான், இப்போ ஜடத்துக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கான். ஜடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்க போக முடியாமல் பின்னாடிட்டு இருக்கான். சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணால் தான் போக முடியும். ஸோ அப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு அப்போ என்ன குவாலிட்டி? இப்போ ஜட வஸ்துக்களுக்கு இத்தனை சுபாவம் சொன்னோம் இல்லையா? ஆகாயத்தில் இது இருக்குது, சப்தம் இருக்குது, காற்று ஸ்பரிசம் இருக்கு, ரூபம் அதுக்கு அப்படின்லாம் சொன்னோம். இத்தனை குணங்கள் சொன்னோம். ஜட வஸ்துக்களுக்கே இத்தனை குணங்கள் சொன்னோமே, அப்போ ஜீவாத்மாவுக்கு என்ன குணம்? அதுக்கு ஏற்கனவே ஒரு குணம் இருக்குங்கல்ல, அது எந்த குணம் அப்படின்னா, இப்போ என்னை ஒருத்தர் கேட்குறான்னு சொல்லுவோம், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன சொல்லுவேன்? ஐ ஆம் நாகராஜன் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக ஆன்சர், ஐ ஆம் நாகராஜன் சொல்லுவேன். இப்போ இதில் நாகராஜன் ஒரு பதம் வந்துருக்கு. இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க. நாகராஜன் அப்படின்னா நாகன் இருக்கலாம், ராஜா அப்படின்னு அர்த்தம். அங்கெங்கேயோ ஒரு கன்னி பாம்பு வருதுன்னு சொன்னாலே நாங்கள் தலைவரைக்கும் ஓடி போயிடுவேன். அது பாம்புனா அவ்வளோ பயம் எனக்கு. ஆனால் எனக்கு பேர் நாகராஜன். கண்ணாயிரம்னு பேர் வச்சுட்டு இருப்பான், அவன் கண்ணே தெரியாமல் இருப்பான். அந்த மாதிரி நமக்கும் நம்ம பேருக்கு சம்மந்தமே கிடையாது. பகவானுடைய பேர் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜெகதீசன் பேர், பகவானுடைய பேர் வச்சுருக்கா. எங்களுக்குலாம் புண்ணியம் அது. என்ன ஜெகதீசன் ஒருத்தர் கூப்பிட்டோம்னா பகவான் கூப்பிட்ட மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. சிவராம கிருஷ்ணன்னா 3 சாமியை கூட்ட புண்ணியம் கிடைக்கிறது. சிவ, ராமன், கிருஷ்ணன் 3 சாமி பேர். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம தர்மத்தில் பகவான் பேர் வச்சுருக்கான். பகவான் பேர் அப்பவா சொல்லி நமக்கு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும். இன்னொன்று லௌகிகமாக பார்த்தோம்னா திரும்பி பார்க்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம பேருக்கு பர்பஸே கிடையாது. நாங்கள் நிற்கிறேன்னா நாங்கள் திரும்பி பார்க்கணும்னா நாகராஜன் கூட திரும்பி பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த பேருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. லிட்டரலாக அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால அப்போ அயம் நாகராஜன் சொன்னதில் அர்த்தமே இல்லை. நான் நாகராஜனே கிடையாது, நான் ராஜா கிடையாது, நாகராஜனே கிடையாது. இங்கே ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் கிடையாது. ஜெகத்துக்கு முழுக்க நீங்களே ஈஸ்வரன் சொல்லிட்டு ஜெகதீசன் என்ன. அதனால் நமக்கும் நம்ம பேருக்கும் சம்பந்தமே இல்லை. அது சொன்னால் போல திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு பர்பஸ், பகவானுடைய நாமாவை சொன்னால் புண்ணியம் கிடைக்கிறது பர்பஸ், 2 பர்பஸ் தான். அதனால் இந்த அயம் நாகராஜன் அப்படிங்கிறதுல இந்த நாகராஜன் தூக்கி போடணும், அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஐடி கார்டு தான், அது அவ்வளோதான். அந்த மாதிரி ஐடி கார்டு கைட்டி வைக்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு நாகராஜன் கைட்டி வச்சுருக்கேன். இப்போது அயம் நாகராஜன் ஆகிடும். அப்போ அயம்ங்கிறது என்ன? இப்போ ஐனா நான். இப்போ இந்த உண்மையான அர்த்தம் இப்போ தான் இருக்கு. இந்த ஐங்கிறது இருக்கே அதுதான் நான், உண்மையான ஜீவாத்மாவான நான். சரி, இந்த ஆம் ஏன் வந்தது? ஐ நாகராஜன் சொன்னால் போடணும். அயம் நாகராஜன் ஏன் சொல்கிறோம்? இங்கிலீஷ்காரன் கொடுத்த அந்த அயம் நாகராஜன் நம்ம தத்துவத்தை அழகாக வளர்க்குறது. ஏன்னா ஐ நாகராஜன்னா அர்த்தம் இல்லை. இங்கிலீஷ்காரன் வளர்க்குறேன், தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறேங்க. அயம் நாகராஜன் சொன்னாதான் ஒத்துப்பான் இல்லையா? அப்போ ஆம்னா என்ன அர்த்தம்? ஆம்னா இருக்கிறேன்னு அர்த்தம். இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ். முதல்ல சொன்னீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்களே எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆம், அதுதான் இருக்கிறேன். ஆம்னா இருக்கிறேன், ஐ ஆம்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஜீவாத்மாவுடைய சுபாவம். நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுருக்கான். இப்போ இத்தனைக்கும் பார்த்தா ஜடவஸ்துக்கள் அதெல்லாம் இருக்கு. ஆனால் அது ரெண்டுத்துக்குமே அந்த ஜடவஸ்துக்களுக்கு நான்கிற உணர்வு கிடையாது, இருக்கிறேன்ற பாவமும் கிடையாது. நான்கிற பாவமும் கிடையாது, இருக்கிறேன்ற உணர்வும் கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு இந்த 2 பாவம், இந்த 2 குணங்கள் இருக்கு. ஒன்று நான் அப்படிங்கிற உணர்வு பாவம் இருக்கு.
இருக்கிறேன், இருந்துருக்கேன் நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. அதனால தான் அயான் இது அயான், அந்த ஆண்கிறது இந்த இருக்கிறேன் அதுதான் உணர்த்தல். அதனால தான் அயான் தான் இந்த ஜீவாத்மா. இந்த அயான்கிறது தான் ஜீவாத்மா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த பரமாத்மா அடுத்தது இப்போ 26வது தத்துவம் பரமாத்மா. பரமாத்மா பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவன் தான் இது எல்லாருக்குமே கண்ட்ரோலர், இது எல்லாருக்குமே ஆடி படைக்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு புத்தி கொடுக்குறதும் அவனே. அந்த புத்தியை வச்சு நம்ம பூஜை பண்ணி யாகம் பண்ணி யோகம் பண்ணி தியானம் பண்ணி எல்லாம் பண்ணி அவனை போய் சேர்ந்தோம்னா அந்த மோட்சத்துக்கு போனோம்னா அந்த மோட்சத்துக்கு ஆனந்தம் கொடுக்குறவனும் அவனே தான். மோட்சத்தை கூட ஏதோ நான் இவ்வளோ பிரயத்தனப்பட்டேன் அதனால் எனக்கு மோட்சம் கிடைச்சுன்னு போயிட்டான். நான் இவ்வளோ பிரயத்தனம் பகவான் உள்ளிருந்து பண்ண வச்சான், பண்ணிட்டு அது நடந்தது. அந்த பகவானுடைய கருணையினாலே எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது அப்படிங்கிற பாவம் இருக்கணும், ஜீவாத்மா இருக்கணும். ஏன்னா அப்போதான் ஞானியாக இருக்க முடியும். ஸோ அப்போ இந்த சரீரம் கிடையாது, பஞ்சபூத சரீரம் கிடையாது. அது வேற உத்தமமான சரீரம். அந்த உத்தமமான சரீரத்தோட அவன் அந்த மோட்சத்தில் ஆனந்தம் அமைக்கிறான் பகவானுடைய கருணையினால. அதனால இது பகவானுடைய இதுதான் பகவானுடைய சுபாவம். ஸோ முதல்ல சொன்னது எல்லாத்தையும் சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த 3 விஷயம். ஒன்று பரமாத்மா, அடுத்தது ஜீவாத்மா, அடுத்தது ஜடம். இந்த பரமாத்மா ஞானானந்தமயமா எப்பவுமே இருந்துருக்கான். ஜீவாத்மா ஞானானந்தமயம் உண்டவனுக்கு ஞானமும் உண்டு, ஆனந்தமும் உண்டு. ஆனால் அதை அடைய முடியாதபடி ஒரு ஜடவஸ்து மாதிரியே கிடந்துட்டு இருக்கான். அடுத்தது ஜடவஸ்துக்கள். இந்த ஜடவஸ்துக்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஜீவாத்மா இந்த ஜடவஸ்துக்களை யூஸ் பண்ணி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி பகவான் போய் சேர்றதுக்காக தான் சிருஷ்டியை பண்ணுறோம். இது பகவானுடைய சிருஷ்டியுடைய பர்பஸ். இது ஜீவாத்மாவுடைய தன்மை, நான் அப்படின்ற உணர்வு இருக்கிறேன்ற பாவம் ரெண்டும் உங்களுக்கு இருக்கு. அடுத்தது பரமாத்மா, அவன் ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட். அதனால தான் இந்த 26 தத்துவம் தான் பேஸ். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் பேஸான விஷயம் இந்த 26 தத்துவங்கள். இதைத்தான் முக்கூரார் உபன்யாசம் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல கோட் பண்ணுறாரு. இந்த ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த நாராயண காயத்ரி தெரியும். இந்த நாராயண காயத்ரி இந்த 26 தத்துவங்களை கொடுக்கறது அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படின்னு கேட்டா, நாராயணாய வித்மஹே, நாராயண சப்தங்கிறது 8 அக்ஷரம், 8 அக்ஷரம் இருக்கு இல்லையா? அது 8 அக்ஷரம். அதுக்கு அடுத்தது வாசுதேவாய தீமகி. வாசுதேவாங்கிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிறது தான் அதனுடைய மந்திரம். அந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாங்கிறது 12 அக்ஷரம், துவாதசாட்சரி. முதல்ல சொல்றது 8 அக்ஷரி, இது துவாதசாட்சரி. அடுத்தது விஷ்ணு பிரஜோதயாது அப்படிங்கிறது. விஷ்ணுங்கிற ஓம் விஷ்ணவே நமஹா அப்படிங்கிறது ஷடாட்சரி, 6 அக்ஷரங்கள். அது அது அட்டாட்சரி, துவாதசாட்சரி, இது ஷடாட்சரி. ஸோ அப்போ 8, 12, 6 கூட்டினா 26. இந்த 26 தத்துவத்தை தான் இந்த நாராயண காயத்ரி நமக்கு விளக்கிறது அப்படின்ட்டு பிரிவாக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம சில அடிப்படை விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். இதை பேஸாக வச்சுட்டு மேலே நம்ம குடியிருந்த ஒரு எம்மான்னு சொன்ன மாதிரி நிறைய கூடி நம்ம இந்த பகவத்கீதையுடைய மேல் பக்கத்தில் பார்க்கணும். இது ஒரு ஸ்லோகம் வச்சுன்னு ஓட்டிட்டேன். ஆனால் இதை புரிஞ்சுட்டாதான் நம்ம மேலே அதில் இதை பண்ண முடியும். அதுக்காக நிராரமண கோவிந்த கோவிந்த சொத்தி பிரஜாபிய பரிவாரயந்த நியாயேன மார்கேண முகிம் யேஷா கோப்ராஹ்மணேभ्यो சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சர்வே ஜனாः சுகினோ பவந்தோ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த. வியாசபீடத்தில் இருக்கும்போது பண்ணோம். No problem.